ஐயோ, வாழ்க்கையில கல்யாணம் பண்ணிக்கூடாது போலுகிறா. என்ன அடி அடிக்கிறா. என்ன பார்த்து ஒருத்தர் சொன்னாரு, "உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பேன்னு." அவர் எப்போ சொன்னாரோ இல்லையா, அப்பதுல இருந்து எனக்குள்ள இருந்த நல்ல மனசெல்லாம் போயிடுச்சு. ஒரே குப்பை ஆயிடுச்சு மனசு. யோ ஓனர், டெல்லியா ரொம்ப பிரதர் ஒருத்தி உட்காந்துருக்காயா இரியா. ஹாய் டார்லிங், உன் பேர் என்னடி? பயப்படாதடி, உன் பேர் என்ன சொல்லு. டேய் போடா அங்கிட்டு எடுவட்ட பேல ஒன்னரமா இருக்காடா. உங்க இருந்து வந்துட்டு போறாங்க, நீ உன் பேர் என்ன சொல்லுடி. சரிடி போன என் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போனியே, இப்ப எதுக்கு உடனே திரும்பி வந்த நீ? நான் இல்லாம நீ ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு எதிர் வீட்டுல சொன்னாங்க, அதான் திரும்பி வந்தேன். நான் அவளை சைட் அடிக்கிறனதும் இப்படி மாட்டி விட்டாளே. நான் ஸ்கூல் படிக்கிறப்போ இந்த வாத்தியார் என்னை ஆடு மேய்க்கதா லாக்கின்னு சொன்னாரு. அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் வெறிக்கொண்டு படிச்சேன். சூப்பருங்க. இப்ப என்ன பண்றீங்க நீங்க? இப்போ மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். காலையில ஒரு பொண்ணு போன் பண்ணுச்சு. பேர் என்னம்மான்னு கேட்டேன். பிரியா ஆஞ்சி. நான் பிரியாலாம் இல்லாம அவன செருப்பு பிஞ்சிருந்து போனை கட் பண்ணிச்சு. அப்படி நான் என்ன தப்பா கேட்டுட்டேன். ஐயோ யாராதே ஆடப்பாவிகளா, அவங்க தான் கேமரா தூக்கிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. போஸ் வேணுமாடா, இருடா கொடுக்குறாங்க. இந்தாப்பா இந்தா எது விளையாடு. அப்பா சென்சார் போட்டுருப்பா. என்ன வேணும் உனக்கு? வாழ்க்கையில உருப்படுற மாதிரி ஏதாவது தெரியுதா? இல்ல இப்படியே போன நோண்டிக்கிட்டே நாசமா போயிடுவேண்ணா, கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா. என்ன பழப்புது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. நூறு வேளை சோத்துக்காக நம்ம உசுரா கேட்கிறாங்க ஐயா. நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. என்னடா இது, எல்லாருக்கும் மழை காலத்துல இருமல் சளி பிடிக்கும், இப்பெல்லாம் எல்லாருக்கும் சம்பாலையே பிடிக்குது. இவனுக்கு இருமுறதை பார்த்தா நமக்கு சளி பிடிச்சேன் போற. சரி நம்ம மாஸ்க் மாட்டிப்போம், இல்லாட்டி நம்மளுக்கு சளி பிடிச்சிட போகுது. உண்மையிலையும் கோபப்பட போறதில்லை. ஈஸ்வரா, இங்கேயும் வந்துட்டியா? நான் உன்னை தேட போறதே கிடையாது. உன்னை தேடி தேடி என் காலு குட்டையானதுதான் மிச்சம். இல்ல உண்மையாலுமே இந்த போனை நம்ம யூஸ் பண்றோமா, இல்ல இந்த போனு நம்மள யூஸ் பண்ணுதா? ஒரு வேளை இந்த போன் ஏலியனா இருக்குமோ? ஏன்னா பிரச்சனை நமக்கு போன் மூலியமா தான் வருது. எவன் ஹாப்பியா ஸ்டேட்டஸ் வச்சாலும் காண்டாவுது. சரி யோசிச்சாலும் போதும், போன் சார்ஜ் இருக்கும். கடவுள் நல்லவங்களை தான் சோதிப்பாரு. அததான் நானும் கேக்குறேன். நான் அப்படி என்ன நல்லது செஞ்சுட்டேன்னு என்னை போட்டு இப்படி சோதிக்கிறாரு அந்த கடவுள். போன்ல பேசும்போது மத்ததெல்லாம் நேர்ல பேசிக்கலாம்னு சொல்றாங்க. சரி, நேர்ல பேசும்போது மத்ததெல்லாம் போன்ல பேசலான்னு சொல்றாங்க. அப்போ எப்பதான் பேசுறது, எப்படி பேசுறது? நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. என்ன அவ விட்டுட்டு போனதால கூட பிரச்சனை இல்ல மச்சான், ஆனா போகும்போது ஒண்ணு சொன்னா பத்தியா? என்னத்த சொன்னா? உண்மையதானே சொன்னா. போடாடி, உனக்கு என்னடா? அது எப்படா என்ன பார்த்து கரும்புறங்கன்னு சொல்லலாம்? இவ்வளவு நாள் என்ன லவ் பண்ணும்போது தெரியலையா? உண்மையதானே சொன்னா. காதல் மட்டும் யாரும் பண்ணாதீங்க, அந்த பிரேக்கப் ஆன வலிக்கிறே. காதலில் வலியும் இன்பம் தானே. நாத்துக்கு இப்ப வீடியோ எழுதுறாங்களாமா, ரீல்ஸ் போட போறாங்களாம்பா. நான் வாங்கி தரேன்றானுவா, வரிக்கு ரொட்டி வாங்கி தரேன்றாங்கப்பா. அப்படின்னா ஓகே. நம்ம கிட்ட பேசாமையே இருக்கான் பார், அவனை நம்பலாம். எங்கேயாச்சும் பேசி பார்த்தா பேசுறான் பார், அவனை கூட நம்பலாம். ஆனா இதை நான் காரியாம மட்டும் பேசுறான் பார், அவனை நம்பவே நம்பாத. நேற்று படிச்சது எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, என்ன எழுதுறது வேணும் தெரிய மாட்டேங்குது. போன வாரம் பார்த்தா அஜித் படம் குட் பேட் அக்லி, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, இந்த பாட்டெல்லாம் ஞாபகம் வருது. ஆனா எக்ஸாம் ஹால்ல என்ன எழுதுறது மட்டும் தெரிய மாட்டேங்குது. அவசரப்பட்டு இன்னைக்கு கம்பெனிக்கு லீவ் போட்டேன். இப்ப இந்த லீவ் லெட்டர்ல நான் உட்காந்து எழுத போடுன்னு எனக்கு தெரியல. சார் ஃபீவர்னு சொன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கேட்பானுங்க. சார் வாமிட்டிங்னு சொன்னா நீ என்ன பிரெக்னன்டான்னு கேட்பானுங்க. சார் லூஸ் மோஷன் சார் சொன்னா இன்னொன்று போக வேண்டியதுன்னு
கல்யாணம் பண்ணா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா யார் வாழ்க்கைன்னு சொல்லாம விட்டுட்டாங்களே. இதை நம்பி நானும் கல்யாணம் பண்ணி இப்போ பாரு காப்பி குடுக்கலேந்து கலவாயிலேயே மிதிக்கிறாயா. என்ன அடி அடிக்கிறா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னையிலிருந்து வீடியோ பண்றது விடலாம் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வீட்டவே சண்டையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டு கடமை திட்டு அம்மாவும் அப்பாவும் திட்டுறாங்க. என்ன எப்ப பார்த்தா செல்லணும் எனக்கு சுத்திட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி லவ் பண்ணிருக்கேன், நிறைய அடி வாங்கியாச்சு. உடஞ்ச ஹார்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பீஸ் பீஸா எடுத்து ஒட்ட வச்சு இனிமேல் லவ்வே பண்ணக்கூடாதுடா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி வரையும் காதல் தோல்வியை விட கொடியது கோடை வெயில். போன வருஷம் என் பொண்டாட்டி சமையல் பண்றதை விட அது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றா பாரு, அப்பதான் வயிற்றுல புளிய கிடைக்கும். நானும் ஏதோ வாய்க்கு வந்துட்ட சொல்ல அவளும் கைக்கு வந்ததை ஏதோ எடுத்து அடிக்க எப்பா முடியலடா சாமி. பேசாம இவள மாதிரி கைலாசத்துக்கே போயிடலாம் உங்களுக்கு. ஒரு வாரம் ஃப்ரீயா இருக்கலான்னா நாம எது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கரெக்டா அச்சு பிசுறாவும் நடந்து முடிஞ்சிருது. ஆனா நாம எது நடக்கணும்னு நினைக்கிறோமோ அது நடக்கிறதுக்கான எந்த அறிகுறியுமே தெரிய மாட்டேங்குது. இது என்ன டிசைன்னே தெரியலையாடா சாமி.